எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு சித்ரா தேவி. VDGDA ஃபர்ஸ்ட் இயர் நேஷனல் அகாடமி கம்யூனிட்டி காலேஜில் படிக்கிறேன். இந்தியாவில் 100 டிகிரிக்கும் மேலே வெப்பம் தாக்குது. அதனால ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படுது. நம்ம இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹீட் ஸ்ட்ரோக்னா வெப்ப பக்கவாதம். அது மனித உடல்ல உள்ள சராசரி வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக 40 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக இருக்கும். அதனால உடல்ல உள்ள முக்கியமான உறுப்புலாம் செயலிழக்கப்படுது. என்னென்ன உறுப்புனா மூளை, சிறுநீரகம், இது இந்த 3 உறுப்பும் செயலிழக்கப்படுது. அறிகுறி என்னன்னா உடல் வெப்பநிலை அதிகமா இருக்கும். என்னவென்றால் 40 டிகிரிக்கும் மேல தலைவலி, தலை சுற்றல், குழப்ப மனநிலை, குழம்பி குழம்பி பேசுறது, உலர்ந்த சருமம், இதய துடிப்பு வேகமா துடிக்கும், வலிப்பு, மயக்கம், கீழே சுருண்டு விழுதல். இப்போ அவங்களுக்கு நம்ம உடனே முதலுதவி பண்ணணும். என்னன்னா குளிர்ந்த தண்ணியால குளிப்பாட்டணும். வெப்பம் அதிகமான இருக்கிற இடத்துல இருந்து குறைந்த இடத்துக்கு உடனே கூட்டிட்டு போகணும். என்னவென்றால் தொண்டை, அக்கில், இடுப்பு பகுதியில குளிர்ந்த பனிக்கட்டியை நம்ம வைக்க வேண்டும். சுயநினைவு குறைந்த நிலையில, வலிப்பு வரும் நிலையில வாய் வழியா எந்த பொருட்களுமே கொடுக்க கூடாது. தவிர்க்க செய்ய வேண்டியவள் என்னவென்றால் தண்ணீர் அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தண்ணிச்சத்து நிறைந்த காய்கறி மற்றும் பழங்களை அதிகமா எடுத்துக்க வேணும். எடுத்துக்காட்டு என்னன்னா கீரணி பழம், தர்பூசணி, வெள்ளரிக்காய் 3 எடுத்துக்கணும். வெயில்ல வெளியே போகும்போது கொடை, தொப்பி பயன்படுத்த வேண்டும். பருத்தி ஆடை அணிய வேண்டும்.